5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்னை அழைத்து கொண்டு நீங்கள் படிக்கிற +2 மாதிரி SSLC படித்து முடிச்சோன்னே கொண்டு போய் சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க போனாங்க. சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி. என்னுடைய மதிப்பெண்களை பார்த்தவுடன் அட்மிஷன் தர்றேன்ட்டார் பிரின்சிபல். பக்கத்தில் ரெக்டர் ஒருத்தர் உட்காந்தார். எந்த ஊர்றான்னு கேட்டார். தஞ்சாவூர்னு. தஞ்சாவூர்லேருந்து எப்படி இங்கே வந்து படிப்பேனார்? ட்ரெயினில் வருவேன். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டலில் சேரணும்னார். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. 30 ரூபா மாதத்துக்குனாங்க. வெறும் 30 ரூபா. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் அப்பாவால் அதை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா 300 ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் பணம் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, இங்கே படிக்க முடியாது. இப்போ நம்ம மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது தஞ்சாவூரில். அங்கே போய் படித்தா என் மதிப்பெண்களுக்கு 500க்கு 451 மார்க். அப்போது 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவான். அதை வச்சு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலான்னு சரின்ட்டு வெளியில் கிளம்பணும். இது போன்ற மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய வளாகத்தை மதிப்பெண்கள் இருந்தும் ஏழ்மையாக பிறந்த காரணத்தினால் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று கண்ணிலே நீருடன் வெளியேறியவன் நான். எங்கள் அம்மாட்ட வந்து அழுத. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, வறுமையெல்லாம் நினச்சி பயப்படாத, நம்மகிட்ட எல்லாம் நிறைய திறமை இருக்குது, வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு, மறந்து விடாதே என்று என் தாய் சொன்னதை அப்படியே உள்வாங்கி கொண்டு நான் போய் படித்த காரணத்தினால் நடந்தது என்ன தெரியுமா? எந்த கல்லூரியிலே என்னால் படிக்க முடியவில்லையோ ஏழ்மையின் காரணமாக, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே முக்கிய விருந்தினராக சென்று 3 முறை உரையாற்றி இருக்கின்றேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அதே பிரின்சிபல், அதே ரெக்டர் இருக்கும்போது எப்படி சாத்தியப்பட்டது? முயற்சியும் கடின உழைப்பும் பெரிய லட்சியமும் நேரத்தை வீணாக்காத ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும்.